ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஜிகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜிகே சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன, எப்படி படிக்கலாம், என்ன நோட்ஸ், என்ன புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிகேவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வந்து எஸ்எஸ்சியும் ஆர்ஆர்பியும் வந்து பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சியில் வந்து மேஜர் எக்ஸாம்ஸ், மெயினான இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம், நிறைய பேர் எழுதுகிற எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். அதே மாதிரி ஆர்ஆர்பியில் வந்து நம்ம வந்து என்டிபிசி, குரூப் டி தான் வந்து நிறைய பீப்புள் வந்து எழுதுகிற எக்ஸாம். ஓகேவா? இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தோன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல் நமக்கு வந்து 25 ஜிகே கொஷின்ஸ் வந்து வரும். இதுவே டயர் 2 பார்த்தோன்னாலும் 25 கொஷின்ஸ் வரும். சிஹெச்எஸ்எல்ல 25 கொஷின் டயர் 1ல் வரும், டயர் 2ல் 20 கொஷின்ஸ் வரும். எம்டிஎஸ்ல 25 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ என்டிபிசி எடுத்தோம் அப்படின்னா கிராஜுவேட்லையும் சரி அண்டர் கிராஜுவேட்லையுமே சரி சேம் தான். அப்போது டயர் 1ல் வந்து எனக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ், டயர் 2ல் 50 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி குரூப் டியில் 20 கொஸ்டின்ஸ் வந்து வருது. இதான் வந்து ஜிகேவோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம பேசிக்காக வந்து எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி ஜிகே வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போது ஜிகேக்கு வந்து நம்ம என்ன புக் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். நிறைய பேர் எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி சொல்கிறது வந்து லூசன் படிக்கலாம் இல்லை ஹரியன் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லூசன் பெஸ்ட்டா அரியன் பெஸ்ட்டா அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நம்ம வந்து ஏதோ ஒரு புக்கை வச்சுட்டு அந்த புக்கை வந்து மெயினாக படிச்சுட்டே இருக்கணும். அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணால் போதும். எந்த புக்கை படிக்கணுமோ கடைசிக்கு அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுக்கிறது தான் பெட்டர். ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் படிக்கிறது வந்து வேண்டாம், கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ நம்ம எடுத்திருக்க புக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரியன் ஜிகே தான் எடுத்திருக்கோம். அரியன் ஜிகே 2026. பட் இப்போ நீங்கள் போய்ட்டு அரியன் ஜிகேன்னு போட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அதுலேயே 3 புக்கு வரும். க்ரீன் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்ச் கலர், இந்த 3 புக்குமே வரும். இதில் நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சைஸ் வைஸ் தான். ஆக்சுவலாக இந்த அரியன் ஜிகே க்ரீன் கலர் தான் வந்து கொஞ்சம் பேஜஸ் அதிகம். இதில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளூவில் அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஆரஞ்ச் கலர் ரொம்ப ப்ரிசைஸாக ஷார்ட் நோட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது எஸ்எஸ்சி ட்ரெண்டில் படி கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொஷின் அந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப டெப்த்தாக வரதுனால நம்ம வந்து க்ரீன் புக் தான் வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாக தான் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அரியன் ஜிகே க்ரீன் 2026 தான் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, இந்த புக்கில் என்னெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா புக்கில் சொல்கிறோம். புக்கில் இண்டெக்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டரும் கவர் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு ஏன்ஷியன், மிடிவல், மாடல், அதே மாதிரி ஜியாகிரஃபிலையும் இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி வந்து கவர் ஆகுது. நம்ம சிலபஸ்க்கு என்ன கவர் ஆகுதோ நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கவர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன்ஸே நான் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு ஓல்டு, நம்ம எக்ஸாம் எப்போ நடக்க போதோ அதுக்கு பிஃபோர் கரெக்டாக ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதேமாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து நான் தனி ஸ்ட்ராட்டஜி வந்து வீடியோ போடுறேன். கம்ப்யூட்டருக்குமே வந்து நான் தனியாக போடுறேன். அது வந்து நம்மளுக்கு டயர் 2ல் தான் மேஜராக ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம இந்த சீரீஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது வந்து இந்த பார்ட்டுக்கு தான், இந்த 5 பார்ட்டுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ், இந்த 5 தான் நம்ம மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த புக்கு மட்டும் போதுமா, இப்போ இந்த வந்து அரியன் ஜிகே கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து அது கூடவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னக்கல், அதுக்கப்புறம் கிரண், அதுக்கப்புறம் ரயில்வேஸ்க்கு வந்து ஒய்சிடி, இந்த 3 புக்குமே வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். இந்த 3 புக்லையுமே எடுத்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மேக்கிங் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்கிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு செஷனில் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு தனி செஷனாக போயிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோ சீரிஸ் பார்க்குறத கூட சேர்த்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்த்துட்டே போகிறப்போ நமக்கு வந்து எந்த டவுட்ஸுமே வராது. கொஸ்டின்ஸுமே நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து மேஜராக இதில் பண்ண போகிற இந்த சீரீஸில் நம்ம பண்ண போகிறது வந்து இந்த அரியன் ஜிகே புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கூடவே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஜிகேக்கு வந்து மோர் தென் எனஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிட்டி தான். ஏன்னா பாலிட்டியில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க, கொஞ்சம் ஈஸியாகவும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட், மேக்கிங், ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள், யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்லிமெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஜுடிஷியரி, local bodies, constitutional amendment.
ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து பாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற சப்ஜெக்ட் வந்து பாலிட்டிக்கு தான். டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம். மேபி சில டாபிக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்போ ஒரு டாப்பிக்கே நிறைய வீடியோஸ் கூட வரலாம். ஒரே வீடியோவில் முடிக்க முடியலை அப்படின்னா, இப்போ டெவலப் பண்ணுற டாபிக் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு 2-3 வீடியோஸ் கூட வரலாம். அந்த மாதிரி டாபிக் ஏற்ற மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து வரும். பட் ஆர்டராக தான் வரும். ஸோ ஆர்டராகவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சீரீஸில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த புக்கவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இதை முடிச்சாலே நம்ம வந்து அந்த மேஜர் பார்ட்டை வந்து முடிக்கிற மாதிரி. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜி கேக் வந்து நம்ம தனி ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை வந்து தனியாக வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். See you in the series.